உடம்புலேயே வந்து அவங்க குடும்பத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் நம்ம உடம்புல வந்து சொல்றதுங்கிறது வேற. அது நம்ம யாரை வேணாலும் பண்ணலாம். ஆனால் இறந்தவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் உடம்புலேயே வரும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. இன்னொன்று அவங்க உடம்புலேயே வந்துச்சுன்னா வீட்டில் போனதுக்கு அப்புறமா கூட திரும்பி நம்ம கூப்பிட்டு அவங்கள வர வச்சுக்கலாம். நல்லது கெட்டது வீட்டில் ஒரு கஷ்ட காரியங்கள் இருக்குது, இல்லை ஒரு நல்லது பண்ண போகிறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்கள சாமி எப்படி நம்ம வர வைக்கிறோமோ அதே மாதிரி கூப்பிட்டு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால இது நடக்குதுங்கிறத அவங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இன்னொன்று அவங்களே இப்படி நான் இருந்தேன், இப்படி தான் நான் இறந்தேன், இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் என்னுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு, இல்லைனா யாராவது என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது மாதிரி யாருக்காவது கடன் காட்சி கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகளை அன்னைக்கு நான் பண்ணி நார்மலாக இங்கே நம்ம பேச வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச அப்புறம் இறந்தவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட சாப்பாடு, இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்ட துணி, அவங்க உபயோகப்படுத்தின போன், இந்த மாதிரி அவங்களை யூஸ் பண்றது ஒரு கொஞ்ச நேரம் சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இது பண்ணி வாக்கு வாங்கி இல்லைன்னா அழகு போட்டு இல்லைன்னா நிப்பாட்டி விடுறோம். அப்புறம் நம்ம வீட்டில் போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிற வழிமுறையை நம்ம சொல்லி கொடுப்போம். அப்புறம் சாமி எப்படி நம்ம வீட்டில் வர்றாங்களோ அதே மெத்தட்ல வீட்டில் கற்பூரமோ இல்லைன்னா அதுக்கான வழிமுறையை வச்சு நம்ம கூப்பிட்டோம்னா சம்மந்தப்பட்ட இங்க யார் உடம்புல வருதோ அதே ஆள் உடம்புல அங்கேயும் வந்து பேசி அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுங்கிறத சொல்றதுக்கான வழி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சாமி கட்டு இருக்கிறவங்களுக்கு சாமி வர வைக்கிறோம். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லைன்னா நம்ம விரதம் இருக்கிறோம், இந்த சாமிக்காக மரல் ஆடுறோம், அந்த மாதிரி பட்டவங்க இல்லைன்னா குறி சொல்றவங்களுக்கு சாமி வர இப்போ கட்டி வச்சிருக்காங்க. எந்த பிரச்சனை சாமி சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் மற்ற நாளில் கிடைக்கிற தீர்வுங்கிறது நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்குதுன்னா இது நமக்கு ஈஸியாக கிடைக்கணும்.